ஓகே. நீங்க துணை முதல்வர்னு சொன்னதுமே ஒண்ணு நினைவுக்கு வருது. ம். த்ரிஷா அவர்களை துணை முதல்வராக கூட விஜய் வந்து ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? எதுவும் நடக்கலாம். நம்மனால ஒண்ணும் இது பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு மேனேஜரா இருந்தவரை வந்து பர்சனல் செக்ரட்டரியா பதவி அறிவிக்கிறதும், அவருக்கு ப்ரொடியூசரா இருந்தவரை டெல்லி பிரதிநிதியா தமிழ்நாடு சார்பா அறிவிக்கிறதும், இப்படி இருக்கும்போது இப்ப மேனேஜரா இருக்கிறவரை இப்படி அறிவிக்கிறாங்க, ப்ரொடியூசரா இருக்க இப்படி அறிவிக்கிறாங்க, கூட நடிச்சவங்களா அப்படி அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முடியாதுங்கிறதுல என்ன இருக்கு? வாய்ப்பு கூட இருக்கலாம். ஓகே. ஏற்கனவே அவருடைய திரைப்படத்துல நடிச்ச திரு மனோஜ் பரமஹம்சா அவரு வந்து அவருடைய திரைப்படத்துல கேமராமேனா ஒர்க் பண்ணவர். அவர் தான் தமிழ்நாடு அரசுடைய அந்த எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் திரைப்பட கல்லூரி இன்ஸ்டிடியூட் அதுக்கு வந்து தலைமை பொறுப்புல அமர்த்திருக்காரு. அது மாதிரி இருக்கலாம். நம்ம எல்லா அவருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சி மகேந்திரன் எங்க ஊருக்காரரு, எங்க தொகுதிக்காரரு, சிபிஎம், ஆமா சிபிஐ சி மகேந்திரன் வந்து இப்ப டிவிகே மகேந்திரன். ஆமா, டிவிகே மகேந்திரன். இப்ப அந்த மகேந்திரன் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல அறிவாளி, நல்ல தேர்ந்த அரசியல்வாதி. நீதிபதி இல்லைங்களா? நீதிபதி இல்ல. ஓகே. அப்படி நெடுங்காலமா வந்து களத்துல நின்று போராடினவரு. இந்த மணல் மாஃபியா பத்தி எல்லாம், இந்த ஆறுகளை பத்தி எல்லாம் மிகச்சிறந்த புத்தகங்கள்லாம் எழுதினவரு. நல்ல அறிவு முதிர்ச்சியான அரசியல்வாதி. அவர் தாவேக்காவுக்கு போகும்போது தாவேக்கா வந்து அவரை எப்படி அணுகுது? புஷி ஆனந்த விட்டு கூட்டத்துல ஒருத்தரா அவரை சேர்த்துக்குது. ஆனா நடிகர்கள் எல்லாம் வந்து விஜய் வந்து எல்லா நடிகரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு தேர்ந்த அரசியல்வாதிய நீங்க வந்து உங்க கட்சிக்கு உண்மையிலேயே தாவேக்காவுக்கு அது ஒரு நம்மளுக்கெல்லாம் வந்து சீமகேந்திரன் மேல ஒரு வருத்தம் இருக்குன்னு வச்சுங்களேன். என்னங்க இவ்வளவு காலம் தன் வாழ்நாள் முழுவதும் கொள்கைன்னு இறுக்கி பிடிச்சிட்டு கடைசி காலத்துல கொள்கையே வேண்டாம், கூட்டம் போதும்ட்டு போய் நிக்கிற நிலைமைக்கு சீமகேந்திரன் இந்த சமூகம் தள்ளிட்டேன்னு நம்மளுக்கும் வருத்தம், சீமகேந்திரன் அந்த நிலைமைக்கு போயிட்டாருன்னு நம்மளுக்கு வருத்தம். சரி. ஆனா விஜய் தரப்பு அதை எப்படி அணுகுனுச்சுன்னு இருக்குல்ல, அது வேதனை தானே. ஒரு விஜய் வந்து அவரை சந்திக்க முடியல. ஒரு முதலமைச்சரா இருக்கிற ஒரு கட்சியோட தலைவரா இருக்கிறவர் வந்து அவரை சந்திச்சு அவரை ஒரு கட்சியில இணைச்சிக்கல. புஷி ஆனந்தோட அரசியல் அறிவு, சி மகேந்திரன் அரசியல் அறிவு இப்படி இடம் போட்டு பார்த்தா எப்படி இருக்கு? அப்படித்தானே பண்ணுது. ஆனா நடிகர்களா இருக்க எல்லாரையும் வந்து ஈஸியா சந்திச்சிடுறாங்க முதலமைச்சரை, விஜய. ஆனா ஒரு தேர்ந்த அரசியல்வாதிகள்னால அவரை சந்திச்சு கூட கட்சியில இணைஞ்சிக்க முடியல. ஓகே. அப்படித்தானே இருக்கு நிலைமை. அதனால இந்த சினிமாவில் அவர் கூட மேனேஜரா இருந்தவர்கள், தயாரிப்பாளர்களா இருந்தவர்கள், நடித்தவர்கள் அவங்க எல்லாம் உயர் பதவிக்கு வந்துடலாங்கிறது வாய்ப்பு தான். ஓகே.